வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அக்டோபர் மந்த்துக்கான ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த நவம்பர் மந்த்லேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னா நாங்கள் அக்டோபர் மந்தில் கொடுக்கும்போது உங்களுக்கு கீழே பிடிஎஃப் லிங்க் கொடுக்கல. ஆனால் இந்த நவம்பர்லேருந்து இன்னி வர்ற ஒவ்வொரு மாதத்துக்கும் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 பார்ட்டாக வரும் வீடியோ. ஏன்னா ஆல்ரெடி அக்டோபரில் நாங்கள் கொடுக்கும்போது அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 1 hour 45 minutes வரைக்கும் போயிடுச்சு. அப்போது கண்டினியூஸாக அவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறது கஷ்டம், நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இனிமேல் ஒவ்வொரு மந்த்தையுமே 3 பார்ட்டாக பிரித்து கொடுக்க போகிறோம். அதாவது டே 1லேருந்து 10th டேட் வரைக்கும், 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 1, 11லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 2, 20லேருந்து 30 வரைக்கும், 21லேருந்து 30 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்ட் 3. அந்த மாதிரி டிவைட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கோம். இன்னொரு அடிஷ்னலாக வந்து என்னென்னா, அந்தந்த பிடிஎஃப் கீழே அந்தந்த வீடியோவுக்கு கீழே அந்த பிடிஎஃப் லிங்க்கும் கொடுத்துருவோம். ஓகேவா? பிடிஎஃப் லிங்க்கும் கொடுத்துருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுலேயும் படிச்சுக்கலாம். உங்களுக்கு டைரெக்டாக புக்கை வச்சு படிக்க டைம் இல்லாதப்போ நீங்கள் இந்த வீடியோவை போட்டு கேட்டால் போதும். ஜஸ்ட் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதோ ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போதோ நீங்கள் இந்த வீடியோவை போட்டு கேட்டுட்டு உங்களோட ரீகால் பர்பஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் வாய்ஸாகவும் ஒரு வாட்டி இதை ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் வந்து வீடியோவாக போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்க்குறவங்களா இருந்தால், நம்ம சேனலில் இது மட்டும் கிடையாது, பொது தமிழ் இலக்கணத்துக்கு தலைப்பு வாரியாக பாடப்புத்தகம், எக்ஸ்ட்ரா குறிப்புகள் எல்லாமே பிடிஎஃபாகவே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. ஜிகேக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோடு பாடம் நடத்திட்டுருக்கோம். அதே மாதிரி மேக்ஸுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் பேசிக் மாடல்லேருந்து டஃப் மாடல் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் அதை எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி பாருங்கள். எக்ஸாமுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வச்சு ஈஸியாக டைரெக்டாக நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு டைம் நிறையா சேவ் ஆகும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான எல்லா டிப்ஸும் நம்ம சேனலில் வரும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நவம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸோட மொத்த கம்பைலேஷன் தான். இது 1ஆம் தேதி, இது 2ஆம் தேதின்ற எந்த ஒரு டிவிஷனும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து எக்ஸாமில் நவம்பர் 1 நடந்தது என்ன, நவம்பர் 2 நடந்தது என்னன்னு கேட்க போகிறது கிடையாது. நம்மளுக்கு தேவை கண்டென்ட்டு தான். அதனால் மொத்தமாக கம்பைல் பண்ணி இருக்கும். இதோட பிடிஎஃப்பும் இந்த வீடியோவோட லிங்க்கு கீழே இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள். சோழிங்கநல்லூர் தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக சோழிங்கநல்லூர் தொகுதி உள்ளது. ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓட்டர்ஸ் அதிகமாக இருக்க தொகுதி எதுனா சோழிங்கநல்லூர் தொகுதி. இங்கே வாக்காளர்களோட எண்ணிக்கை மட்டும் 1,73,230. நமக்கு தெரியும், நம்ம நாட்டில் வந்து வயது வந்தோர் வாக்கெடுப்பு முறையில் தான் வந்து ஓட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஓட்டு அது எப்படின்னா, அந்த வாக்காளர்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும். அப்படி 18 வயசு முடிஞ்ச வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது வந்து சோழிங்கநல்லூர் தொகுதி. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குது? 234 தொகுதி. ஆல் ஓவர் இந்தியாவில் 543. ஓகே, போலீஸ் அக்கா திட்டம், அதாவது கல்லூரி மாணவிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சேலம் மாவட்டத்தில் போலீஸ் அக்கா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் தொடங்கப்பட்டிருந்தது. இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேயும் இது வந்து ஆல்ரெடி இருந்த ப்ராசஸில் இருந்த ஒரு இதுதான். இதை வந்து இப்போது இங்கேயும் ஆரம்பிச்சிருக்காங்க, இங்கே சேலத்துலேயும் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது ஆம்புலன்ஸ் சேவை. இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவையானது உத்தரகாண்டில் தொடங்கப்பட்டுள்ளது. இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்பா. இது ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ், ஓகேவா? பைக் ஆம்புலன்ஸ் இருக்குது, கார் ஆம்புலன்ஸ் இருக்குது. இது வந்து ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் தொடங்கியிருக்காங்க உத்தரகாண்டில். ஜென்ரேட்டிவ் செயற்கை நுண்ணறிவு மையம். ராஜஸ்தானில் ஜென்ரேட்டிவ் செயற்கை நுண்ணறிவு மையம் நிறுவப்பட உள்ளது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும் இல்லையா, அந்த மையம் தான் வந்து உருவாக்க போகிறாங்க. பிடிஎஃப்பில் இந்த மாதிரி எல்லோவாக அண்டர்லைன் பண்ணியிருக்கு இல்லையா, இது எல்லாமே தமிழ்நாடு சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ்பா.
ஏன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்லேயே தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் எதுன்னு தெரியறதுக்காக உங்களுக்கு வந்து அதை வந்து எல்லோவாக மார்க் பண்ணியிருப்போம். நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது இதெல்லாம் தனியாக பிரித்து எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்தால் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கலரில் வந்துடும். இல்லை நான் நார்மல் பிரிண்ட் அவுட் தான் எடுக்கிறேன்னா எடுத்த பிறகு நீங்கள் நம்மளோட வீடியோவை பார்த்து எதெல்லாம் தமிழ்நாடு இல்லை நீங்கள் ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடும் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இப்போ படிக்கும்போது இன்னும் அந்த இடத்துல கொஞ்சம் அது அழுத்தம் கொடுத்து படிப்பீங்க தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. பாருங்க, மா ராஜேந்திரன் தமிழக வளர்ச்சி கழகத்தின் புதிய தலைவராக மா ராஜேந்திரன் தேர்வாகி உள்ளார். நிலக்கரி கலைக்கூடம் புதுடில்லியில் உள்ள தேசிய அறிவியல் மையத்தில் இந்தியாவின் முதல் நிலக்கரி கலைக்கூடம் திறக்கப்பட்டுள்ளது. படை விளக்கம் இந்தியா மற்றும் சீன படைகளானது கிழக்கு லடாக் பகுதியில் உள்ள டெங்சாங் பகுதிகளில் இருந்து விலக்கி கொள்ளப்பட்டது. ஓகேவா, அதாவது இந்தியாவும் சீனாவும் எல்லையில் வந்து படைகளை நிறுத்தியிருந்தாங்க. ஓகேவா, அது எந்த நேரம் வேண்டாலும் போர் பதட்டத்தை வந்து உருவாக்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து திரும்ப பின்வாங்கிட்டாங்க. உதவித்தொகை திட்டம் துடிப்புமிக்க இந்தியாவினை உருவாக்குவதற்காக பிரதான் மந்திரி இளம் சாதனையாளர்கள் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தினை அமல்படுத்தியுள்ளது. அதாவது பிரதான் மந்திரி இளம் சாதனையாளர்கள் உதவித்தொகை, ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிப்பாங்க, ஏதாவது இது பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம். அடுத்தது சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் இத்திட்டத்தினை துவங்கியுள்ளது. யார் அதை தொடங்கியிருக்காங்கன்னா சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல். பசுமை பட்டாசுகள் வந்து வெடிச்சாலும் பொல்யூஷனை கிரியேட் பண்ணாத மாதிரி பசுமை பட்டாசுகள் தயாரிக்கிறோம். அது வந்து ஸ்வாஸ், ஸ்டார் மற்றும் சஃபல் போன்ற பசுமை பட்டாசுகளை தயாரிக்கும் பணியில் நீரி அமைப்பு ஈடுபட்டுள்ளது. நீரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஈடுபட்டிருக்கு இந்த பசுமை பட்டாசு தயாரிக்கிறதுல. மாசுபட்ட நகரம் உலகிலேயே அதிகமாக மாசுபட்ட நகரமாக எதை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கிற லாகூர் அப்படிங்கிற ஊரை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், லாகூர்லேருந்து முல்தான் வரைக்கும், முல்தான்டா கராச்சி அது வரைக்கும் வந்து பாதைகள்லாம் போட்டாங்க அப்படின்னு. லாகூர் அடிக்கடி லாகூர் மாநாடெல்லாம் ஃபேமஸ் ஆனது. ஓகேவா, அந்த லாகூரை தான் உலகத்திலே அதிகமாக மாசுபட்ட நகரமாக அறிவிச்சிருக்காங்க. சுமதி தர்மவர்தனா அதாவது ஐசிசிஐயின் ஊழல் தடுப்பு பிரிவின் தலைவராக சுமதி தர்மவர்தனா தேர்வாகி உள்ளார். அடுத்தது பாலன் டி.ஓ விருது. ஆண்டுதோறும் பிரான்ஸ் கால்பந்து சங்கமானது, அதாவது FFF பாலன் டி.ஓர் விருது, டியோர் அப்படின்றது தான் டிஓர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த விருதை வந்து கொடுத்துட்ருக்காங்க. சிறந்த வீராங்கனை விருது இந்த வருஷம் யார் கொடுத்துருக்காங்கன்னா ஐதானா பொன்மதி அப்படிங்கிறவங்களுக்கும், சிறந்த வீரர் விருது வந்து ரோட்ரி அப்படிங்கிறவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது தங்க நகை தொழிற்பூங்கா. தமிழகத்தில் தங்க நகை தொழிற்பூங்கா கோயம்புத்தூரில் அமைய உள்ளது. பட்டறை கருவாடு ராமநாதபுரத்தின் புகழ்பெற்ற பட்டறை கருவாட்டிற்கு புவிசார் குறியீடு பெறப்பட உள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சில பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுப்பாங்க, ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேக் படி நிறைய ஆல்ரெடி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். இந்த மணப்பாறை முறுக்கு, திண்டுக்கல் பூட்டு, ஈரோடு மஞ்சள், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இப்போ புதுசாக ராமநாதபுரத்தில் இருக்கிற பட்டறை கருவாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான். அடுத்தது பாரத எழுத்தறிவு திட்டம். புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் எழுத படிக்க தெரியாதவர்களை கணக்கெடுக்கும் பணி கோவையில் தொடங்கப்பட்டுள்ளது. யாராருக்கெல்லாம் எழுத படிக்க தெரியாதுன்ற ஒரு சர்வே ஃபஸ்ட்டு இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் கோயம்புத்தூர்ல இருந்து. 15 வயதிற்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு வழங்க தொடங்கப்பட்ட திட்டமே புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். 80s 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும் எழுத்தறிவு இயக்கம் அப்படின்னு சொல்லி, வயசானவங்களுக்கெல்லாம் படிக்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அந்த காலத்தில். அதே மாதிரி ஒரு திட்டத்தை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 15 வயசுக்கு மேலே ஆகியும் எழுத படிக்க தெரியாமல் இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் இந்த திட்டம். சிறப்பு ரேஷன் கார்டு. மிசோரம் மாநில அரசு குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு சிறப்பு ரேஷன் அட்டைகளை அறிமுகம் செய்துள்ளது. இந்த ரேஷன் அட்டை வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும்.
ஓகேவா? அது வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. ஒரு சிவப்பு நிற ரேஷன் கார்டை வந்து கொடுத்துருக்காங்க. அது யாருக்குன்னா அரசு குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு. வறுமை கோட்டுக்கு கீழே அப்படின்னு நினச்சிடாதீங்க. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கொஷின்ஸ் கேட்கும்போது இதுதான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப குடும்ப இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். பட் இதை வந்து யாருக்குன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மறுசீரமைப்பு சட்டம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து எப்போ வந்துச்சுன்னா 1956ல் முதல்ல கொண்டு வந்தாங்க. 3 மாகாணமாக இருந்துச்சு நம்ம இந்தியா. மும்பை, மதராஸ் மாகாணம், கல்கத்தா மாகாணம் இருந்ததை வந்து பிரித்து, நம்ம மதராஸ்லேயே நிறைய இருந்தது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில் ஒரு பகுதி, ஒரிசாவில் ஒரு பகுதியெல்லாம் அதெல்லாம் பிரித்து தனித்தனி மொழி வாரியாக, அந்த மக்கள் மொழி பேசுகிற மொழி வாரியாக வந்து பிரித்தாங்க. எது ஆந்திரம், கர்நாடகம், கேரளா போன்ற மாநிலத்தில் மாநிலங்கள் நவம்பர் 1 பிரிக்கப்பட்டது. இப்பயுமே நவம்பர் 1னா நம்ம வந்து தமிழ்நாடு டே அப்படின்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அதனால தான். 1966 நவம்பர் 1 பஞ்சாப், ஹரியானா மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. 2000 நவம்பர் 1 மத்திய பிரதேசத்திலிருந்து சத்தீஸ்கர் பிரிக்கப்பட்டது. இப்போ மற்ற மாநிலமெல்லாம் இங்கே கொடுக்கலையே அப்படின்னா, இவங்க நவம்பர் 1 கொடுத்ததுனால அந்த கரண்ட் அஃபேர்ஸ்னால அன்னைக்கு பிரித்த மாநிலங்களை மட்டும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது தீபம் 2.0 திட்டம். ஆந்திராவில் இலவச எரிவாயு சிலிண்டர் வழங்க தீபம் 2.0 திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இது வந்து இலவச எரிவாயு சிலிண்டர் வழங்குறதுக்கான ஒரு திட்டம். அடுத்தது குடியரசு தினம். அதாவது 2025 ஜனவரி 26 குடியரசு தினம் கொண்டாட போகிறோம். அதுக்கு ஒவ்வொரு வருஷமே நம்ம எப்பயுமே ஒரு சிறப்பு விருந்தினரை வேறு நாட்டுக்காரரை கூப்பிடுவோம். அது மாதிரி இந்த 2025க்கான சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷியா பிரதமர் பிரபோவோ சுபியாண்டோ அப்படிங்கிறவங்க தான் கலந்துக்க போகிறாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்தது சைபர் அச்சுறுத்தல். கனடா நாடானது இந்தியாவை சைபர் அச்சுறுத்தல் பட்டியலில் இணைத்துள்ளது. இந்த சைபர் கிரைம்லாம் இருக்கு இல்லையா, அது இருக்கிற ஒரு நாடாக நம்ம இந்தியாவையும் இணைச்சிருக்காங்க. ராஜேஷ்குமார் சிங் அப்படிங்கிறது, அதாவது பாதுகாப்பு செயலராக இந்த ராஜேஷ்குமார் சிங் வந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்தது ஆராய்ச்சி மையம். லடாக்கின் லே பகுதியில் வேற்று கிரக ஆராய்ச்சி மையத்தினை இஸ்ரோ தொடங்கியுள்ளது. இந்த வேற்று கிரகவாசிகள் இருக்காங்களா, ஏலியன்ஸ் இருக்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த ஆராய்ச்சியும் இஸ்ரோ இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு லடாக்கில் இருக்க லே பகுதியில் ஒரு மையத்தை உருவாக்கியிருக்காங்க. அனலாக் ஸ்பேஸ் மிஷன் அப்படின்னு சொல்லி. இஸ்ரோனா உங்களுக்கு தெரியும், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. ISRO அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி வசூல். அக்டோபர் மாதத்தில் மட்டும் 1.87 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூல் வந்து வசூலாகிருக்கு. ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஜிஎஸ்டி எவ்வளோ வந்துச்சு அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. காமனாக வந்து ஒரு ஹோல் இயருக்கு அப்படி வேணால் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு நாலேஜாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுறோம் அப்படிங்கிறது. ஏப்ரல் 2024 அதிகபட்சமாக 2.10 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூலாகி உள்ளது. அப்போது இதுவரைக்கும் எந்த மாதத்தில் அதிகபட்சமாக ஜிஎஸ்டி வசூலாகிருக்குன்னா ஏப்ரல் 2024. அது தெரிஞ்சுக்கோங்க. ஆசிய வளர்ச்சி வங்கி. இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2070ஆம் ஆண்டுக்குள் 24.7% இலக்க உள்ளதாக ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. இந்தியா வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 2070க்குள்ளே 24.7% குறையும், டவுன் ஆகும்னு சொல்லியிருக்காங்களாம். ஏன் அப்படின்னா உயரும் கடல் மட்டம், காலநிலை மாற்றம், தொழிலாளர் உற்பத்தி திறன் குறைவு ஆகியவற்றால் இந்த இழப்பு ஏற்பட உள்ளது. கடல் மட்டம் உயர்ந்துக்கிட்டே வருது இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பல விஷயங்களால் நம்ம இதில் மொத்த பொருளாதாரமே வீழ்ச்சி அடைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வஜ்ர பிரஹார் இராணுவ பயிற்சி. இந்த நாடுகளுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி எல்லாமே நம்ம வந்து எப்பயுமே நல்ல பேர் தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக ஒரு கொஷினாவது வரும். நம்ம இந்தியாவே பல நாடுகளோட கூட்டு இராணுவ பயிற்சி வச்சுக்குவாங்க. ஒவ்வொன்றுக்கும் பேர் லேட்டஸ்ட்டாக நடக்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
அந்த வகையில் 2 இது நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே 15வது வஜ்ர பிரஹார் கூட்டு இராணுவ பயிற்சி அமெரிக்காவில் நடைபெற உள்ளது. இது வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும். அடுத்து கருட சக்தி இராணுவ பயிற்சினா இந்தோனேஷியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே கருட சக்தி கூட்டு இராணுவ பயிற்சி இந்தோனேஷியாவில் நடைபெற உள்ளது. ரெண்டுமே நம்ம நாட்டில் நடக்கல, அந்த இன்னொரு நாடு எதுவோ அந்த நாட்டில் தான் நடக்குது. ஓகே. ஹவாசாங் 19 வடகொரியா நாடானது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஹவாசாங் 19 என்னும் புதிய ஏவுகணையை சோதித்துள்ளது. கண்டம் விட்டு கண்டம், நாடு விட்டு நாடு பாயிறதே ரொம்ப டிஸ்டன்ஸ். கண்டம் விட்டு கண்டம் பாயிறதுன்னா எவ்வளோ தூரம் போகும் பாருங்க. இது எந்த நாடுனா வடகொரியா. தேசிய சூரிய தொலைநோக்கி, இந்தியாவின் பெரிய தேசிய சூரிய தொலைநோக்கி லடாக்கில் நிறுவப்பட உள்ளது. போர்க்கப்பல் அபை என பெயரிடப்பட்டுள்ள 7வது ஆழமற்ற நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் இந்திய கடற்படையால் தொடங்கப்பட்டுள்ளது. அப்போ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 6 இருக்கு. இப்போ தொடங்கி இருக்கிற அபை எத்தனாவது அப்படின்ற கொஸ்டினாக கூட கேட்கலாம். 7வது. இது வந்து ஒரு ஆழமற்ற நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். அடுத்தது மகாராஷ்டிரா. 100 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்களை அதிக அளவில் கொண்ட மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்கிறது. 18 வயசுக்கு மேலே போயிட்டாலே வாக்காளர்கள் தான். அதுலேயும் 100 வயசுக்கு மேலேயும் இருக்கிற வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டிலலாம் ரொம்ப கம்மி. அதிகமாக எங்கே இருக்காங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 42,000 வாக்காளர்களை கொண்டது. இதில் 85 வயதிற்கு மேற்பட்ட குடிமக்கள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் 12D அப்படிங்கிற படிவத்தை நிரப்பி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, 12D ஃபார்ம் அப்படின்னு. அந்த படிவத்தை நிரப்பி அளிப்பதன் மூலம் தேர்தல் ஆணையம் அவர்களின் வாக்குகளை பெற அவர்கள் வீட்டிற்கு செல்லும். 85 வயசுக்கு மேலே ஆயிட்டாலே அவங்களால அலைய முடியாது, ரொம்ப நேரம் லைனில் நிற்க முடியாது. அதுக்காக அவங்க ஓட்டு போடாமல் இருக்க முடியுமானா கண்டிப்பாக ஓட்டு போடணும். அப்போ அதுக்காக உருவாக்குனது தான் இது 12D ஃபார்ம். எதுக்கானது அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா முன்னாடியே அவங்க வீட்டுக்கே போய் அவங்களோட ஓட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அடுத்தது கோல் இந்தியா லிமிடெட். கோல் இந்தியா லிமிடெட் தொடங்கி 50வது ஆண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு கோல்டன் ஜூப்ளி விழா கொண்டாடப்பட்டுள்ளது. ஓகேவா. இப்போ எப்போ தொடங்கினாங்கன்னா 1975 நவம்பரில். இப்போ 2024 வந்ததுனால 25 வரப்போகுது இல்லையா, அதனால் 50வது ஆண்டு முடிஞ்சிருக்கு. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தா. அடுத்தது ஆசிய பௌத்த உச்சி மாநாடு. முதல் ஆசிய பௌத்த உச்சி மாநாடு புதுடில்லியில் நடைபெற உள்ளது. ஆசிய அளவில் பௌத்தத்துக்கு உச்சி மாநாடு நடத்துகிறாங்க. அது முதல்ல புதுடில்லியில் நடைபெற போகுது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது பாலகிருஷ்ணன் குழு. மதம் மாறியவர்களுக்கு பட்டியலினத்தவர் அந்தஸ்து வழங்குவதை ஆராயும் பாலகிருஷ்ணன் குழு மேலும் ஓராண்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா. அதாவது யாராவது வேற மதத்திலிருந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்து மதத்திலிருந்து பௌத்தம் ஆர் சீக்கிய மதத்திற்கு மாறுபவர்களுக்கு பட்டியலினத்தவர் அந்தஸ்து வழங்கப்படுகிறது. ஹிந்துவா இருந்துட்டு புத்திஸ்டாவோ சீக்கியர்களாவோ மாறினாங்கன்னா அவங்களுக்கு பட்டியலினத்தவர் அதுக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்து கொடுத்து அவங்களுக்கு அதுக்குரிய சிறப்புரிமையெல்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா. இதுக்காக போடப்பட்ட குழு தான் பாலகிருஷ்ணன் குழு. அவங்க இன்னமும் அறிக்கை சப்மிட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. பட் அவங்களோட டைம் எக்ஸ்ட்ரா கேட்டதுனால இன்னும் ஒரு 1 இயர் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. UNCCD COP16 காப், அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த COP16 மாநாடு சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் நடைபெற உள்ளது. பாலைவனமாகுதல் மற்றும் அதை சார்ந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த பாலைவனமாகுதலை எங்கே பார்த்தாலும் அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது சம்மந்தமாக பேச போகிறாங்க. அடுத்தது பெங்காலி மொழி. அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்கு சீட்டில் பெங்காலி மொழி இடம்பெற்றுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்கு சீட்டில் இடம்பெற்றுள்ள இந்திய மொழி இதுதான். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஒரு வாக்கு சீட்டில் ஒரு இந்திய மொழி இடம்பெறுதுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் பெங்காலி மொழி. இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அனில் சர்க்கார் FIDE தர மதிப்பீடு பெற்ற உலகின் முதல் இளம் செஸ் வீரர் என்ற பெருமையை இந்தியாவை சேர்ந்த அனில் சர்க்கார் பெற்றுள்ளார். FIDEனா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டெஸ் எகாஸ் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை. ஓகேவா. இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா இன்டர்நேஷ்னல்
செஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த FIDE அப்படிங்கிறது. பாருங்க, இதில் வந்து இளம் செஸ் வீரர் அப்படிங்கிற பெருமையை வந்து அனில் சர்க்கார் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. சர்வதேச விண்வெளி மாநாடு 75வது சர்வதேச விண்வெளி மாநாடானது இத்தாலியில் நடைபெற்றுள்ளது. இத்தாலியில். அடுத்தது உலக விவசாய மன்றம். ஜாக்லின் டி அரோஸ் உலக விவசாய மன்றத்தின் பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முதல்வர் படைப்பகம். சென்னை கொளத்தூரில் முதல்வர் படைப்பகத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணியிருக்க எல்லாமே தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது மெட்ராஸை. பருவநிலை மாற்றம் காரணமாக தமிழகத்தில் மெட்ராஸை நோய் பரவி வருகிறது. மெட்ராஸ் ஐ என்பது கண் தொற்று நோய். எல்லாருக்கும் தெரியும் மெட்ராஸ் ஐனா என்னன்னு. அது சம்மரில் தான் மோஸ்ட்லி வரும் ஹீட்டுனால. ஆனால் இப்போது இந்த நவம்பர் டிசம்பரில் இந்த நிறைய நம்ம இதில் வந்து காலநிலை மாற்றம் ஏற்படுறதுனால இப்போ பரவி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பாந்தவ்கர் புலிகள் சரணாலயம். மத்திய பிரதேசத்தின் பாந்தவ்கர் புலிகள் சரணாலயத்தில் கடந்த 3 நாட்களில் 10 யானைகள் இறந்துவிட்டன. யானைகள் வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது பொருளாதார நாடு. இந்தியா பொருளாதாரத்தில் ஜப்பான் நாட்டை முந்துவதன் மூலம் 4வது பொருளாதார நாடாக மாற உள்ளதென சர்வதேச நாணய நிதியத்தின் கூறுகிறது. அதாவது நம்ம வந்து 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கோம் உலக அளவில், வேர்ல்டு லெவலில். ஓகேவா? அடுத்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள்லயே என்ன செய்ய போகிறோம்னா, ஜப்பான், நம்மளுக்கு முன்னாடி ஜப்பான் 4th பிளேஸில் இருக்காங்க. இவங்களை முந்தி நம்ம இந்தியா வந்து 4th பிளேஸுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்ம வரப்போகிறோம். வந்துட்டோம்னு சொல்லலை, வரப்போகிறோம். அப்போ இனிமேல் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே மேபி கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடு அப்படின்னு வந்துடலாம். ஆல்ரெடி பாப்புலேஷனில் சைனாவை முந்தி நம்ம இந்த 1st பிளேஸுக்கு வந்துட்டோம் இல்லையா? அது மாதிரி பொருளாதாரத்திலையும் ஜப்பானை முந்தி 4வது பிளேஸுக்கு வந்துடுவோம். அடுத்து VUNBAX வின்பாக்ஸ் பயிற்சி. இந்தியா மற்றும் வியட்நாம் இடையே வின்பாக்ஸ் பயிற்சி வந்து கூட்டு இராணுவ பயிற்சி ஹரியானாவில் நடக்குது. புதிய தூதரகம். இந்தியாவின் புதிய தூதரகம் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரில் தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொருத்துலேயுமே தூதரகம், அதாவது எம்ஃபசி வைப்பாங்க இல்லையா ஒரு நாட்டோட தூதரகம். அது மாதிரி இந்தியாவோட புதிய தூதரகம் ஆஸ்திரேலியாவில் இப்போ பிரிஸ்பேன் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் புதுசாக ஒரு எம்ஃபசி ஆரம்பிச்சிருக்காங்க, இந்தியன் எம்ஃபசி. அடுத்தது ஆஸ்கர் விருது 2025. சன்ஃப்ளவர்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு நோ அப்படிங்கிற திரைப்படத்துக்கு வந்து ஆஸ்கர் விருது கொடுத்துருக்காங்க. 2025 ஆஸ்கர் விருதுக்கு தேர்வாகி இருக்கு. ஓகேவா? அடுத்தது அப்துல் ரஹீம் ஜம்மு காஷ்மீர் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் இப்போ தான் வந்து மாறுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நார்மல் மாநிலமாக சிறப்பு அந்தஸ்தை இழந்து அதில் நடந்த பேரவைத் தேர்தலில் செலக்ட் ஆனவர் யாருன்னா அப்துல் ரஹீம். அடுத்து நிழல் அமைச்சர். பிரிட்டனின் வெளியுறவு துறைக்கான நிழல் அமைச்சராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரீத்தி பட்டேல் நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்தது மாயா சந்து. மால்டோவா நாட்டின் அதிபராக மாயா சந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த பேர்கள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. காமன்வெல்த் 2026. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026 ஸ்காட்லாந்தில் நடைபெற உள்ளது. 25 இல்லை 26. அடுத்து மன்தீப் ஜாங்க்ரா. உலக குத்துச்சண்டை கூட்டமைப்பின் உலக பட்டத்தை ஹரியானாவின் மன்தீப் ஜாங்க்ரா வென்றுள்ளார். இவர் சூப்பர் ஃபெதர் வெயிட் என்ற பிரிவில் இப்பட்டத்தை வென்றுள்ளார். அடுத்தது தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது பாருங்க. நூலகம் மற்றும் அறிவியல் மையம். கோயம்புத்தூரில் உள்ள அனப்பர்பாளையத்தில் தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. ஆமூர் அகழ்வாராய்ச்சி. செங்கல்பட்டில் உள்ள ஆமூர் அகழ்வாராய்ச்சி தளத்தில் அகழ்வாராய்ச்சி நடைபெற உள்ளது. விதி 39B. பொது நல பயன்பாட்டிற்காக அனைத்து தனியார் சொத்துக்களையும் மாநிலங்கள் கையகப்படுத்தலாம் என அரசியலமைப்பு விதி 39B கூறுகிறது. அனைத்து தனியார் சொத்துக்களையும்
இப்போ தனியார் சொத்துக்களாக இருந்தால் கூட மாநிலங்களுக்கு தேவை அப்படின்னா பொதுநல பயன்பாட்டுக்காக, மாநிலம்னா சொந்த சுய பயன்பாட்டுக்கு கிடையாது, பொது நலத்துக்காக தேவைன்னா எப்போ வேணாலும் கையகப்படுத்தலாம். கையகப்படுத்தலாம்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறது கிடையாது, அதுக்குரிய கவர்மெண்ட் வேல்யூ கொடுத்துட்டு அவங்க எடுத்துக்குவாங்க. சரியா? அதை சொல்கிற ஆர்டிகிள் தான் 39B அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேசம் அரசு பணிகளில் பெண்களுக்கு 35% இடஒதுக்கீட்டினை மத்திய பிரதேச அரசு வழங்கியுள்ளது. கவர்மெண்ட் இதில் பெண்களுக்கு 35% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. சுகம் செயலி இது ஒரு ஆப்பு. சத்தீஸ்கர் மாநிலம் சுகம் செயலியை தொடங்கியுள்ளது. ஆன்லைன் சொத்து பதிவிற்காக இச்செயலியானது தொடங்கப்பட்டுள்ளது. ஒரு ஆப்புன்னு வந்துட்டு அது எந்த மாநிலம் எதுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கு, இது ரெண்டும் முக்கியம். சத்தீஸ்கர் மாநிலம் ஆன்லைனில் சொத்தை பதிவு பண்ணுறதுக்கு, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. இந்தியா விருப்பம் 2036ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டியை இந்தியா நடத்த விரும்பியுள்ளது. பாருங்கள், 2036 வரைக்கும் ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சிட்டாங்க. ஒலிம்பிக் 36ல் எங்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு நம்ம கேட்டிருக்கோம். சாதிவாரி கணக்கெடுப்பு சமீபத்தில் தெலுங்கானா மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பினை தொடங்கியுள்ளது. இப்போ லேட்டஸ்ட்டாக தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி முதல் சாதிவாரி கணக்கெடுப்பு பீகார்லேயும், 2வது கணக்கெடுப்பு ஆந்திராவிலையும் நடந்துருச்சு ஆல்ரெடி. மண்டல வங்கிகள் இந்தியாவில் உள்ள மண்டல வங்கிகளின் எண்ணிக்கையை 28ஆக குறைக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. பாருங்க, ஆல்ரெடி இந்தியாவில் 43 மண்டல வங்கி இருக்கு, இதை 28ஆக குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சர்வதேச சோலார் கூட்டணி. 2026 வரை சர்வதேச சோலார் கூட்டணியின் தலைவராக இந்தியாவும் இணை தலைவராக பிரான்சும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஓகேவா? சோலார் கூட்டணியில் இந்த சோலார் பவர்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு. இதன் புதிய தலைமை இயக்குனராக ஆசிஸ் கண்ணா நியமிக்கப்பட்டுள்ளார். அதுக்கு பேர், அந்த அமைப்புக்கு பேர் ISA, இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். ஓகேவா? 2015 உருவாக்கப்பட்டது. ப்ரோபா 3. ப்ரோபா 3னா ஐரோப்பிய யூனியனின் சூரிய கண்காணிப்பு திட்டமான ப்ரோபா 3. இத்திட்டத்தினை இஸ்ரோ செயல்படுத்த உள்ளது. சூரியனை கண்காணிக்கிற ஒரு திட்டம், சூரிய கண்காணிப்பு திட்டம். சூரியனுக்கு மிக அருகில் சென்று ஆய்வு செய்ய இருக்கும் ப்ரோபா 3 செயற்கைக்கோளை இஸ்ரோ PSLV XL ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்த உள்ளது. PSLVனா போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள். ஓகேவா? அது மூலமாக நம்ம அனுப்ப போகிறோம். ஆல்ரெடி சூரியனை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஆதித்யா 1 அப்படிங்கிறத அனுப்பியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி சூரியனோட கண்காணிப்பு திட்டம் தான் இந்த ப்ரோபோ 3ன்றதும். அடுத்தது ராமச்சந்திர குஹா. இயற்கையுடன் பேசுதல், ஸ்பீக்கிங் வித் நேச்சர். ஏன் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன் அப்படின்னா இப்படியே கொடுப்பாங்க. ஸ்பீக்கிங் வித் நேச்சர்ன்றதவே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கொடுப்பாங்க, அதனால் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. என்ற புத்தகத்தினை ராமச்சந்திர குஹா எழுதியுள்ளார். 2009 பத்மபூஷன் விருதினை பெற்றுள்ளார். இவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. இவர் எழுதின மற்ற சில நூல்கள் கொடுத்துருக்காங்க, புத்தகங்கள். இந்தியா ஆஃப்டர் காந்தி, மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா, த காமன்வெல்த் ஆஃப் கிரிக்கெட், எ கார்னர் ஆஃப் அ ஃபாரின் ஃபைல்டு. ஓகேப்பா. அடுத்தது மர செயற்கைக்கோள். சேட்டலைட்டே மரத்தில் செஞ்சுருக்காங்க. யாருன்னா ஜப்பான் நாடானது உலகின் முதல் மர செயற்கைக்கோளான லிக்னோசாட், அதுக்கு பேர் லிக்னோசாட்டை விண்ணில் ஏவியுள்ளது. கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, லிக்னோசாட் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது பேருன்ற, இது ஒரு பேரா, இது ஒரு மருந்தா, இது ஒரு தாவரமா அப்படின்றே தெரியாமல் போயிடும். அப்போ கொஷின் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மர செயற்கைக்கோள், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. மரத்திலே செயற்கைக்கோள் தயார் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போது இதை பண்ணது யாருன்னா ஜப்பான். அதனால் இந்த கொஷின் இந்த வாட்டி கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது அமெரிக்கா அதிபர் தேர்தல். அமெரிக்காவின் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியை சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளார். இவர் அமெரிக்காவோட 47வது அதிபர். ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு நம்மளுக்கு தெரியும். 47வது அதிபராக செலக்ட் ஆகியிருக்காரு. இவருக்கு துணை அதிபராக குடியரசுக் கட்சியை சேர்ந்த JD வான்ஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்தியா வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் இருந்தாங்க இல்லையா, இப்போ இவருக்கு இந்த JD வான்ஸ் அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஹர்மீத் தேசாய் உலக டேபிள் டென்னிஸின் பீடர் கராக்கஸ் போட்டியில்
ஹர்மீத் தேசாய் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். இப்போட்டியானது வெனிசுலாவின் கேரக்கர் என்னும் பகுதியில் நடைபெற்றுள்ளது. தமிழ் அகராதியியல் தினம். தமிழ் அகராதியியல் தந்தை என அழைக்கப்படும் வீரமாமுனிவர் பிறந்த நாளான, ஏன்னா தமிழ் அகராதியை முத உருவாக்குனவர் வீரமாமுனிவர் தான். ஓகேவா? அதனால் அந்த தமிழ் அகராதியோட தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. இவரோட பிறந்த நாள் வந்து நவம்பர் 8. இந்த நாளை ஆண்டுதோறும் தமிழ் அகராதியியல் தினம் அப்படின்னு கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மெட்ரோ ரயில். தமிழகத்தின் முதல் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் பூந்தமல்லி பணிமனையில் இருந்து இயக்கப்பட உள்ளது. அதாவது டிரைவரே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக போகிற மெட்ரோ ட்ரெயின் பூந்தமல்லியிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். லாஸ்ட்டு குரூப் 2 எக்ஸாமில் கூட இதை கொஷினாக கேட்டிருந்தாங்க. இதுவரை இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தில் 3 லட்சம் பேருக்கு மேல் பயனடைந்துள்ளனர். அந்த திட்டம் ஆல்ரெடி அறிமுகப்படுத்தி 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அதில் வந்து எப்படின்னா, ஆக்சிடெண்ட் ஆகி ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்கும். ஓகேவா? அதுதான் இன்னுயிர் காப்போம். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 48 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டு தான் நிறைய உயிர்களை வந்து காப்பாற்றும். அதுக்காக தான் இந்த மாதிரி திட்டத்தில் இது வரைக்கும் 3 லட்சம் பேர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம். தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் கல்வி, ஆராய்ச்சி உள்ளிட்ட 8 செயல்பாடுகளில் கவனம் செலுத்த உள்ளது. அடுத்தது மத்திய அரசு ஒப்புதல். இந்தியாவில் உள்ள தலைசிறந்த 860 உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு கடனுதவி வழங்கும் PM வித்யாலட்சுமி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தரும். அப்போ PM வித்யாலட்சுமி திட்டம் எதுக்கானது அப்படின்னு கேட்பாங்க. உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு கடனுதவி வழங்குறது. மாதம் கொடுக்கறது வேற. கடனுதவின்றது லோன் கொடுப்பாங்களே, எஜுகேஷன் லோன், அதுதான் PM வித்யாலட்சுமி. அடுத்தது மணிப்பூர். மணிப்பூர் மாநிலத்தின் மீட்டி பழங்குடியினரால் நீங்கள் சக் கௌபா பண்டிகையானது கொண்டாடப்பட்டது. நீங்கள் சக்பௌவா அப்படிங்கிற ஒரு பண்டிகை வந்து இந்த மீட்டி பழங்குடியினர், இப்போ லேட்டஸ்ட்டாக கூட மணிப்பூரில் நிறைய பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அவங்க தான் இந்த மீட்டி பழங்குடியினர். அவங்க இந்த பண்டிகையை வந்து கொண்டாடுவாங்களாம். இந்த நீங்கள் கௌபா என்பது, இதோட மீனிங் என்ன அப்படின்னா, திருமணமான பெண் பிறந்த வீட்டிற்கு விருந்துக்கு செல்வது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அதை ஒரு திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அடுத்தது கூட்டுக்குழு. சிவிங்கி புலி திட்டத்திற்காக ராஜஸ்தானும் மத்திய பிரதேசமும் இணைந்து கூட்டுக்குழுவினை, ஆல்ரெடி மத்திய பிரதேசம் குணோ தீவில் வந்து இந்த சிவிங்கி புலியெல்லாம் வேறு இடத்துலேருந்து நம்ம கொண்டு வந்து சேர்த்தாங்க இல்லையா, அந்த சம்மந்தப்பட்டது தான் இதுவும். அதுக்கான ஒரு குழு வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு. ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டில் சிங்கப்பூர் முதலிடம் பிடித்துள்ளது. பாஸ்போர்ட் குறியீட்டில் எப்பயுமே வந்து சிங்கப்பூர் மோஸ்ட்லி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும். இந்த பட்டியலில் இந்தியா வந்து 83வது இடம் பிடித்துள்ளது. 83, 84, 85 இதுக்குள்ளேயே தான் இந்தியாவோடது இருக்கும். வருஷம் இவங்க வெளியிடுவாங்க. போலோ விளையாட்டு மைதானம். லடாக் மாநிலத்திற்கான முதல் போலோ விளையாட்டு மைதானம் அம்மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. போலோ கேம் வந்து லடாக்கில் அந்த மைதானம் முதலாக இப்போ தான் தொடங்க போகிறாங்க. MK ரஞ்சித் சிங் மலைப்பகுதியில் உள்ள பாலூட்டி உயிரினங்களை வகைப்படுத்தி மவுண்டைன் மம்மல் ஆஃப் த வேர்ல்டு என்னும் நூலினை எழுதியுள்ளார். இந்த பாலூட்டிகளை மட்டும் தனியாக வகைப்படுத்தி அதுக்குன்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. புர்கா தடை. சுவிட்சர்லாந்தில் பொது இடங்களில் புர்கா அணிய தடை செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? புர்கா வந்து போடுறத வந்து தடை பண்ணியிருக்காங்க, பப்ளிக் பிளேஸ்களில் மட்டும். இன்னுயிர் காப்போம் திட்டம். தமிழக அரசில் இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியானது 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தப்பட உள்ளது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்னுயிர் காப்போம் 48 மணி நேரம் வந்து கொடுக்குறதுன்னு சொல்லி, அதுக்கு 1 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ அதை 2 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் விபத்திற்குள்ளானவர்களுக்கு 48 மணி நேர சிகிச்சை செலவுகளை தமிழக அரசே ஏற்றுக்கொள்கிறது. ஆக்சிடென்ட் ஆனால் அந்த இம்மீடியட்டாக அவங்களுக்கு, ஏன்னா அவங்க யார், அவங்க ஃபேமிலியை கூட்டு வந்து அவங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையான்ட்டு சொல்லி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக உயிர் போயிடும். அதனால் எதையுமே யோசிக்காமல் கவர்மெண்ட் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணி அவங்கள காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் ஃபீஸ் மட்டும்தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அதுலேயும் 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட்டே கொடுத்துருது. தலைமை தேர்தல் அதிகாரி.
தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். இந்தியா முழுக்க நடக்கிற சிஎம் எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் எல்லாமே அந்த சென்ட்ரலில் இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரிகள் தான் நடத்துவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தலைமை தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும்னா, உள்ளாட்சி அமைப்பு பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நடத்துறது தான் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரிகளோட வேலை. செல்வராஜன் 2024 ஆண்டிற்கான கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதானது செல்வராஜனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாம்புக்கடி. தமிழக அரசு பாம்புக்கடியை அறிவிக்கை செய்யக்கூடிய நோயாக அறிவித்துள்ளது. அதாவது நோட்டிஃபைட் டிசீடு, பாம்பு கடித்தவங்களுக்கு தனியாக கவனம் செலுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அடுத்தது ஏர்வேஸ். நிதி நெருக்கடியால் திவாலான ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் கலைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், ஜெட் ஏர்வேஸ் எவ்வளோ ஃபேமஸான ஒரு ஃப்ளைட் நிறுவனம். அதுவே நிறைய நிதி நெருக்கடினால திவாலாகி இப்போ அதை முழுசாக டிசால்வ் பண்ணிட்டாங்க. அரசமைப்பு விதி 142 கீழ் இந்த நிறுவனமானது கலைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த ஆர்டிக்கிள் கீழே தான் இதை கலைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கிள் முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது புதுடில்லி. 2024 ஆண்டிற்காக இந்திய இராணுவ பாரம்பரிய விழா புதுடில்லியில் நடைபெற்றது. இந்திய இராணுவ பாரம்பரிய விழா நடக்கும். அது புது வருஷத்தில் இந்த புதுடில்லியில் 2024 நடந்திருக்கு. முப்படைகளின் தலைமை தளபதியாக இப்போ இருக்கிறவர் யாருன்னா அனில் சௌகான். ஒருங்கிணைந்த செக் போஸ்ட். இந்தியா பூட்டான் எல்லையில் முதல் ஒருங்கிணைந்த செக் போஸ்ட் அசாம் மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடைப்பட்ட செக் போஸ்ட்டும் அசாமில் தொடங்கியிருக்காங்க. பூட்டான் இந்தியா கூட எவ்வளவு எல்லையை பகிர்ந்துக்கிறது அப்படின்னா 578 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்துக்கிறது. அடுத்து ரோகிணி நையார் விருது 2024 ஒடிசாவின் அனில் பிரதானுக்கு 2024 ஆண்டிற்கான ரோஹிணி நையார் விருது வழங்கப்பட்டுள்ளது. செயற்கைக்கோள். ஈரான் நாடானது கௌசர் மற்றும் ஹூதுட் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியுள்ளது. ஆஸ்திரஹிந்த் 3. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையே கூட்டு இராணுவ பயிற்சியான ஆஸ்திரஹிந்த் 3 மகாராஷ்டிராவில் நடைபெற்றது. இது பாருங்க, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கான கூட்டு இராணுவ பயிற்சி. அடுத்து பனிப்பொழிவு. சவுதி அரேபியாவின் அல்ஜாப் பகுதியில் உள்ள பாலைவனத்தில் பனிப்பொழிவு பெய்துள்ளது. பாருங்க, இது இயற்கையில் பருவநிலை மாற்றம் நிறைய இருக்குன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாலைவனத்தில் பனிப்பொழிவு பெய்தது இதுவே முதல் முறை. பாலைவனத்தில் மழையே பெய்யாது, பனியாக கொட்டி இருக்கு. அதாவது பனி, நம்ம ஆலங்கட்டி இதெல்லாம் சொல்லுவோம்னா அது மாதிரி பனியே விழுந்திருக்கு, பனியாகும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சட்டம் இயற்றுதல். வன்முறையில் ஈடுபடும் பாலஸ்தீனியர்களை காசா பகுதிகளுக்கு நாடு கடத்த இஸ்ரேல் சட்டம் இயற்றியுள்ளது. அடுத்து ஆஸ்திரேலியாவில் 16 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்துள்ளது. 16 வயசு கீழே இருக்கிற யாருமே சோஷியல் மீடியாவில் லாகின் பண்ண முடியாது, சைன் பண்ணி உள்ளே போக முடியாது. இதை எங்கே பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவில். குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்துள்ள முதல் நாடு ஆஸ்திரேலியா. குழந்தைகள் சோஷியல் மீடியாவுக்கே வரக்கூடாதுன்னு சொன்ன முதல் நாடு ஆஸ்திரேலியா. ரொம்ப நல்ல ஸ்கீம் தான் இது. எல்லா இடத்துலையும் ஒன்று அடுத்து எல்லாமே பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், எல்லா கண்ட்ரிலையும். அர்ஜுன் எரிகைசி. செஸ் கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக அர்ஜுன் எரிகைசி உலக தரவரிசை பட்டியலில் 2வது இடத்தை பிடிக்கிறார். அடுத்து வெம்பக்கோட்டை அகழாய்வு ரொம்ப முக்கியமானதுப்பா. நம்ம சிலபஸில் இருக்கிற ஒரு டாபிக். 6000 ஆண்டுகள் பழமையான அணிகலன்கள் தயாரிக்க உதவிய கற்கள் வெம்பக்கோட்டை அகழாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. அணிகலன் தயாரிக்க உதவுனா ஒரு கற்கள் அதாவது அதில் பதிப்பாங்கல்ல, கல் விதவிதமாக கல் பதிச்ச அணிகலன் செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பதிச்ச ஒரு கற்கள் கிடைச்சிருக்கு வெம்பக்கோட்டையில். கடல் தொழில்நுட்ப நிறுவனம். தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் சென்னையில் அமைந்துள்ளது. தேசிய கல்வி தினம். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சரான மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தின் பிறந்த நாளை 2008ஆம் ஆண்டு முதல் தேசிய கல்வி தினமாக கொண்டாடி வருகிறோம். நம்ம சிலபஸ்லேயே இருக்கார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அதனால் அவரை பற்றின குறிப்பு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இவர் பிறந்த நாளை 2008 தேசிய கல்வி தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இவர் பிறந்தது 11/11/1888.
2008 நம்ம கொண்டாடுறோம். பாருங்க 1992 இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. அடுத்தது சஞ்சீவ் கண்ணா. உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா பதவியேற்க உள்ளார். உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ளார். இவர் யார்? இந்த சஞ்சீவ் கண்ணா எத்தனாவது நீதிபதினா 51வது. இப்போ ஆல்ரெடி இருக்கிறவர் வந்து சந்திரசூட் 50வது. ஓகேவா? அடுத்தது வர்றது 51. டிஜிட்டல் மக்கள்தொகை கடிகாரம். இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மக்கள்தொகை கடிகாரம் கர்நாடகாவின் பெங்களூரு நகரில் திறக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பாப்புலேஷன் வந்து பண்ணுற ஒரு கிளாக். FICCI தலைவர், அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இதுக்கு இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் தலைவராக ஹர்ஷவர்தன் அகர்வால் அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஆசிய பல்கலைக்கழக தரவரிசை 2025. QS ஆசியா பல்கலைக்கழக தரவரிசை 2025 பட்டியலில் IIT டெல்லி உலக அளவில் 44வது இடம் பிடித்துள்ளது. இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளது. அதே இது IIT மும்பை இருக்கு இல்லையா, பம்பாய், அது 48வது இடம். IIT மெட்ராஸ் வந்து 56வது இடம். கிரீன் ஃபீல்ட் ஸ்மார்ட் சிட்டி. கிரீன்ஃபீல்டு, ஆக்சுவலாக ஃபீல்ட் இல்லை, கிரீன்ஃபீல்டு ஸ்மார்ட் சிட்டி. இந்தியாவின் முதல் கிரீன்ஃபீல்டு ஸ்மார்ட் சிட்டியாக குஜராத்தின் தோலேரா நகரம் உருவாக்கப்பட்டிருக்கு. டோலவீரான்னு சொல்லுவாங்களா, அதுன்னு நினைக்கிறேன். தோலேரா அப்படிங்கிற நகரம் உருவாக்கப்பட உள்ளது. பட உள்ளது. தூலிப் திட்டம். புதுடில்லியில் நடைபெற்ற சில்ப் சமகம் மேளா விழாவில் தூலிப் திட்டத்தினை சமூக நீதி அமைச்சகம் தொடங்கி வைத்துள்ளது. அடுத்தது விளிம்பு நிலை சமூகங்களின் வினைஞர்களுக்காக பொருட்களை விற்க தொடங்கப்பட்ட ஆன்லைன் சந்தை தான் இந்த மார்க்கெட்டிங். அதுதான் வந்து இந்த தூலிப் திட்டம். அப்போ எதுக்கான திட்டம்ன்றது முக்கியம். ஷனன் நீர்மின் திட்டம். ஃபீஸ் நதியின் துணை நதியான ஊல் நதியின் மீது ஷனன் நீர்மின் திட்டம் அமைந்துள்ளது. எந்த நதினா ஃபீஸ் நதியின் துணை நதியான ஊல் நதி. அடுத்தது ஷௌரிய கதா திட்டம். இந்திய இராணுவத்தின் பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் வளர்க்கவும் ஷௌரிய கதா அப்படிங்கிற ஒரு திட்டம். ஷௌரிய கதா திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. இந்திய இராணுவத்தோட பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்கு. அடுத்தது லாஸ்ட் பேஜ் இதுதான். சூசி வைல்ஸ். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் முதல் பெண் தலைமை அதிகாரியாக சூசி வைல்ஸ் பொறுப்பேற்க உள்ளார். கனடா. இந்தியா, பாகிஸ்தான், பிரேசில் உள்ளிட்ட 14 நாடுகளின் மாணவர்களுக்கு வழங்கிய நேரடி மாணவர் விசா திட்டத்தினை கனடா நிறுத்தி உள்ளது. கொடுத்த டைரக்ட் விசாவை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அர்ஜுன் எரிகைசி. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் அர்ஜுன் கைசி முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். சஞ்சு சாம்பன். T20யில் தொடர்ச்சியாக 2 சதங்களை அடித்து சஞ்சு சாம்சன் சாதனை படைத்துள்ளார். சஞ்சு சாம்சன் ஆக்சுவலாக. ஓகேவா? கீழே ஆன்சரில் சஞ்சன் போட்டிருக்கு, சஞ்சுன்னு போட்டுக்கோங்க. அடுத்து FIH ஹாக்கி விருது 2024. இதில் யார் அவார்டு வாங்கினாங்க அப்படின்னா, சிறந்த ஹாக்கி வீரர் விருது வந்து ஹர்மன் பிரீத் சிங், இந்தியாவை சேர்ந்தவர். சிறந்த கோல் கீப்பர் வந்து ஸ்ரீஜேஷ், அவரும் இந்தியாவை சேர்ந்தவர். சிறந்த ஹாக்கி வீரர் வீராங்கனை ரெண்டும் டீம், அதில் வந்து எப்பி ஜான்சன், நெதர்லாந்தை சேர்ந்தவர். சிறந்த கோல் கீப்பர் விருது பெண்ணுக்கு கொடுத்தது வந்து ஜியாவோ, சைனாவை சேர்ந்தவங்க இவங்க. ஓகேவா? இது வந்து நவம்பரில் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான். 11 to 20, 21 to 30 அடுத்தடுத்த பார்ட்டாக நம்ம சேனலில் வரும். பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸில் நீங்கள் பாருங்கள். இந்த இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த கரண்ட் அஃபேர்ஸோட PDF லிங்க் இந்த வீடியோவோட கீழே லிங்க்கில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம். இனி வர்ற வீடியோஸும் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இதே மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. திரும்ப பார்ட் 2 வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.